யாராவது உங்களுக்கு பிடிக்காத செஞ்சாலோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கலைன்னாலோ சட்டுன்னு கோவம் வருதா, எரிச்சல் வருதா? அது எப்படி சமாளிக்கிறது, எப்படி கூல் ஆகுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். இந்த வீடியோவை முழுசாக கவனிங்க. இது வரைக்கும் என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் லைஃப் ஸ்கில்ஸ் டிப்ஸ் நிறையா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க. இப்படி எதிர்பாராது நடக்கும்போது எரிச்சல் அடையாமல் கூலை வச்சுக்கிறதுக்கு என் நண்பர் ஒரு சிறிய டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு. அவர் எது நடந்தாலுமே இட்ஸ் ஓகே அப்படின்னு சிரித்தபடியே இருப்பார். நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படிங்க சாத்தியம் வச்சுன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சிம்பிளான வழி சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த சிம்பிளான டெக்னிக்கை அவர் ரயில் பயணத்தில் கற்றுக்கிட்டாராம். அதாவது ஒரு நாள் ரயிலில் போயிட்டுருக்கும்போது எதிர் சீட்டில் உட்காந்துருந்தவர் மேலே மேல் பர்த்துலேருந்து தண்ணி கொட்டியிருக்கு. பார்த்தா மேலே உட்காந்துட்டு தண்ணி குடிக்கும்போது தவறுதலாக அப்படியே கை தவற விட்டதுனால பாட்டிலேருந்து தண்ணி இவர் மேலே கொட்டிடுச்சு. சட்டுன்னு கோவம் வந்த மாதிரி தான் முகம்பாவம் மாறிச்சு. ஆனால் இட்ஸ் ஓகேன்னு சமாளித்து சைலண்ட் ஆகிட்டார். மேலே இருக்கிறவர் சாரி கூட கேட்கல. ஆனால் இவர் அதுக்காக வருத்தப்படவும் இல்லை, சிரிச்சபடியே கடந்து போயிட்டார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இது எப்படிங்க ஈஸியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. யாருக்குமே கோவம் வரும், சட்டு எரிச்சல் வரும், புரியுது. ஆனால் நான் யோசித்து பார்ப்பேன், இதே சம்பவத்தை 5 வருஷம் கழிச்சு நினச்சி பார்த்தா இதே வருத்தம் இருக்குமா அப்படின்னு யோசிப்பேன். அப்போ வருத்தம் இருக்காதுன்னு சொன்னால் இப்போ அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன், கடந்து போயிடுவேன் அப்படின்னாரு. அதுதான் நான் கற்றுக்கிட்டேன். எந்த சம்பவம் நடந்தாலுமே இந்த வருத்தம் 5 வருஷம் கழித்து எப்படி இருக்கும், இதே சம்பவத்தின் தாக்கம் 5 வருஷம் கழித்து எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்போ அது பெருசாக பாதிக்காதுன்னா இப்போ நான் பெருசாக பாதிக்காமல் கடந்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது நல்ல டெக்னிக்காக இருக்குல்ல. நீங்கள் கூட இனிமேல் அன்றாடம் நடக்கிற சின்ன சின்ன அசம்பாவிதங்கள், அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன வருத்தங்கள் அல்லது டிசப்பாயின்மெண்ட்ஸ் வந்தால் மனசை விட்டுறாதீங்க. ஜஸ்ட் டேக் இட் கூல், இட்ஸ் ஓகே அப்படி சொல்லி கடந்து போங்க. கடந்து போனால் வாழ்க்கை எளிதாகும், மனசு நிம்மதியாக இருக்கும், ஆக்கப்பூர்வம் சிந்திப்போம், அடுத்து என்ன செய்யணும் நல்ல யோசனை கிடைக்கும், மனசு நிம்மதியாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் வராது, உடம்பை பாதிக்காது. சரிதானே? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.